தற்போதைய அண்மை செய்தி. கோவை மாவட்டம் குனியாமுத்தூரில் ஜாக் அமைப்பின் சார்பில் ரமலான் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் ஒன்று கூடி சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டு தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் ஞானசேகரன் இணைப்பில் இருக்கிறார். ஞானசேகரன், வணக்கம். உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் ராதிகா. கோவை குனியமுத்தூர் ஆயிஷா மகள் திடலில் இஸ்லாமியர்கள் ஒரு பிரிவினரான ஜாக் அமைப்பு சார்பில் இன்று ரமலான் சிறப்பு தொழுகை நடத்தப்பட்டது. இதில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் பங்கேற்று தொழுகையில் ஈடுபட்டுள்ளனர். புத்தாடைகளை அணிந்தும் ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை பரிமாறி தொழுகையில் ஈடுபட்டனர். இஸ்லாமிய மார்க்கத்தில் ரம்ஜான் பண்டிகை, பக்ரீத் பண்டிகை ஆகிய 2 பண்டிகைகள் முக்கியமாக பெருநாளாக கொண்டாடப்படுகிறது. இதன் ஒரு பகுதியாக இன்று ஈகை திருநாள் எனப்படும் ரமலான் பண்டிகையை கோவையில் உள்ள இஸ்லாமியர்களில் ஒரு பிரிவினரான ஜாக் அமைப்பினர் கொண்டாடினர். ரம்ஜான் பெருநாள் வரும் மாதம் இஸ்லாமியத்தில் சிறந்த மாதமாக கருதப்படுகிறது. இந்த மாதம் இறைவனை நெருங்கும் மாதமாகவும், சொர்க்க வாசல் திறக்கப்பட்டு நரக வாசல்கள் மூடப்படும் மாதமாகவும், நன்மைகள் அதிகம் கிடைக்கும் மாதமாகவும் இஸ்லாமியர்கள் கருதுகின்றனர். ஆகவே இந்த மாதம் முழுவதும் நோன்பு இருந்து ரம்ஜான் பண்டிகையினை இஸ்லாமியர்கள் கொண்டாடுகின்றனர். புத்தாடைகள் அணிந்து சிறப்பு தொழுகையில் பங்கேற்று இஸ்லாமியர்கள் ஒருவருக்கொருவர் கட்டித் தழுவி ரம்ஜான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையான பிரிவினரான சுன்னத் ஜமாத் சார்பில் ரமலான் சிறப்பு தொழுகை கொண்டாடப்பட இருப்பது குறிப்பிடத்தக்கது. ராதிகா, ஜாக் அமைப்பினர் சார்பில் இன்று ரமலான் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. கோவையை தொடர்ந்து மதுரையிலும் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் ஒன்று கூடி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்திக் கொண்டுள்ளனர். இது குறித்தான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் அருண் இணைப்பில் இருக்கிறார். அருண், வணக்கம். உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க. இஸ்லாமியர்களின் ஐம்பெரும் கடமைகளில் ஒன்றான ரமலான் மாத நோன்பாகும். அதன் அடிப்படையில் ரமலான் மாதத்தில் அதிகாலை முதல் மாலை வரை உணவு உண்ணாமல், நீர் அருந்தாமல் இஸ்லாமியர்கள் நோன்பினை கடைபிடிப்பார்கள். ரமலான் மாதம் முதல் நாள் தொடங்கி தொடர்ச்சியாக 30 நாட்களுக்கு நோன்பினை கடைபிடிக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் மற்றொரு கடமையான ஏழை எளியோருக்கு ஜவாத் என்னும் உதவிகளை வழங்கி வருவார்கள். ரமலான் 30 நோன்பு முடிவடைந்த பின்னர் ஷவ்வால் மாதத்தின் முதல் நாளின் ரமலான் பண்டிகையாக கொண்டாடப்படுவார்கள். இதற்காக அதிகாலை தொழுகை முடித்த பின்னர் புத்தாடை அணிந்து ஈதுல் பித்ர் என்னும் சிறப்பு பெருநாள் சிறப்பு தொழுகையில் கலந்து கொள்வார்கள். பெருநாள் சிறப்பு தொழுகையை பொறுத்தவரை திறந்த வெள்ளி கிழமையில் தொழுகை கூடுதல் சிறப்பு என்பதால் பல்வேறு பகுதிகளில் சிறப்பு தொழுகை நடைபெறும். தொழுகைக்கு செல்வதற்கு முன்பாக ஏதாவது ஒரு ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் அடிப்படையில் 10 என்னும் உதவி வழங்கிவிட்டு தொழுகையில் ஈடுபடுவார்கள். அதன் அடிப்படையில் மதுரை மாவட்டம் ஜாக் அமைப்பின் சார்பில் ரமலான் சிறப்பு தொழுகையானது நடைபெற்று வருகிறது. சமூகம் மைதானத்தில் உள்ள இடல் பகுதியில் நடைபெற்ற இந்த சிறப்பு தொழுகையில் பெண்கள், சிறுவர்கள், ஆண்கள் என ஏராளமாக கலந்து கொண்டு வருகிறது. இதேபோல் வில்லாபுரம், தெற்குவதல் ஆகிய பகுதிகளில் உள்ள சிறுவர்களில் ஜாக் அமைப்பின் சார்பில் ஏராளமான இஸ்லாமியர்கள் பெருநாள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதேபோன்று புறநகர் பகுதிகளில் ஏராளமான இஸ்லாமியர்கள் பெருநாள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டு வருகிறார்கள். பெருநாள் சிறப்பு தொழுகை முடிந்து இஸ்லாமியர்கள் ஒவ்வொருவருக்கொருவர் கை கொடுத்து ரம்ஜான் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டது. சிறப்பு தொழுகையின் முடிவில் சமத்துவம் நிலவ வேண்டும், உலக அமைதி பெற வேண்டும், மழை பொழிய வேண்டும், விவசாயம் செழிக்க வேண்டும் என சிறப்பு துவா செய்து வருகின்றனர். உங்க தகவல்களுக்கு நன்றி அருண்.